இந்தியாவும் எத்தியோப்பியாவும் இயல்பான கூட்டாளிகள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவும் எத்தியோப்பியாவும் பிராந்திய அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் இயல்பான கூட்டாளிகள் என்றார். இரு நாடுகளிலும் காலநிலையும் மக்களின் உணர்வுகளும் ஒரே மாதிரி இருப்பதாகவும் பிரதமர் பேசினார். எத்தியோப்பியாவில் இந்திய நிறுவனங்கள் $500 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். It is a moment of a great privilege for me to stand before you today. எத்தியோப்பிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் ஓமன் புறப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்காக புதுக்கோட்டையில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணத்தின் நிறைவு விழா ஜனவரி 2ஆம் வாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக புதுக்கோட்டை பள்ளத்தி வயல் பகுதியில் 59 ஏக்கர் நிலத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் பாஜகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். பேரிடர் நிதியாக தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும் 17% நிதியை மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழக அரசு சார்பில் 24,000 கோடி ரூபாய் பேரிடர் நிதியாக கேட்கப்பட்டதாகவும் மத்திய அரசு 4,136 கோடி மட்டுமே வழங்கியதாகவும் கூறியுள்ளார். தாம்பரம் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் முதல்வர் கருணாநிதியையே 13 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்திய கட்சி அதிமுக என்றும், அதேபோல 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் ஸ்டாலினின் ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்க திமுக குழு அமைத்துள்ளது. அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கனிமொழி தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான ஜி. சந்தானம், கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கையை இக்குழுவினர் தயாரிப்பார்கள் என்று திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. நாளை அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ள சென்னை வானிலை மையம், நகரின் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கும்பக்கரை, சோத்துப்பாறை மற்றும் பெரியகுளம், வடுகப்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. இதேபோல ஆண்டிப்பட்டியிலும் மழை பெய்தது. மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம், மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் அருவிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் அருவி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவியருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நீர்வரத்து சீரானதும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் பெய்த கனமழையால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமனலிங்கேஸ்வரர் கோயில் வளாகத்தை சூழ்ந்து வெள்ளம் செல்வதால் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. கோயில் நிர்வாகம் இரும்பு தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காற்றுடன் சாரல் மழை பொழிந்தது. கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் இன்று பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 99,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவாக கிராமிற்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஒரே நாளில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 11,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஈரோட்டில் நாளை தாவேகா பரப்புரை கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே நாளை நடைபெறும் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இதனையடுத்து கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். முன்னதாக விஜய் பரப்புரையில் அந்தந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 45,000 பேரின் வீடுகளுக்கு நேரில் சென்று விசாரிக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது. முன்னதாக கொல்கத்தா நகரத்தில் உள்ள தனது பவானிபூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற வாக்காளர் நீக்கம் குறித்து உள்ளூர் கட்சி பிரமுகர்களிடம் முதலமைச்சர் மமதா கேட்டறிந்தார். இந்த தொகுதியில் மட்டும் 45,000 பேர் அதிகம் பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மமதா நேரில் வந்து விசாரித்துள்ளார். முன்னதாக தகுதியுள்ள ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டாலும் பெரும் போராட்டம் நடத்தப்போவதாக மமதா எச்சரித்திருந்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜெர்மனி சென்றுள்ளார். பெர்லினில் காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் பின்னர் ஜெர்மனி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க உள்ளார். வெளிநாடுகளில் காங்கிரஸ் கட்சியின் கிளைகளை வலுப்படுத்துவது, அரசியல் சமூக பிரச்சினைகள் விவாதிப்பது ராகுல் காந்தியின் பயணத்தின் நோக்கம் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தொடர் நடக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்றதை பாஜக விமர்சித்திருக்கும் நிலையில் இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட மிக முக்கியமான பயணம் என காங்கிரஸ் விளக்கமளித்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து மேலும் 3 அப்பாச்சி AH-64E ரக ஹெலிகாப்டர்கள் இந்தியா வந்தடைந்தன. இந்திய ராணுவத்தின் வான்வழி தாக்குதல் திறனை அதிகரிக்கும் வகையில் ஏற்கனவே 3 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் 3 ஹெலிகாப்டர்கள் தற்போது காசியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு வந்துள்ளன. பறக்கும் பீரங்கி என்று அழைக்கப்படும் இந்த ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் எல்லையான ஜோத்பூர் படைத்தளத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் விமான வடிவ பலூன்கள் பாகிஸ்தான் கொடி படத்துடன் பறந்தது அச்சத்தை ஏற்படுத்தியது. பலூன்களுக்குள் சந்தேகத்திற்குரிய வகையில் மின்னணு சாதனங்கள், கண்காணிப்பு சாதனங்கள் போன்றவை இருந்ததாக தெரியவில்லை என ஹிமாச்சல் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எங்கிருந்து இந்த பலூன்கள் வந்தன என விசாரிப்பதாகவும் அவர்கள் கூறினர். இந்திய விமானப்படையின் உதவியை கோரியுள்ளதாகவும் ஹிமாச்சல பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற பலூன்கள் பறப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள முன்னாள் பிரதமர் நேருவின் இல்லம் அருங்காட்சியகமாக உள்ள நிலையில் அங்கிருந்து எந்த ஆவணங்களும் காணாமல் போகவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேருவின் தனிப்பட்ட கடித போக்குவரத்து குறித்த ஆவணங்கள் சோனியா காந்தி உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டதாக நேரு அருங்காட்சியக உறுப்பினர்களில் ஒருவரான ரிஸ்வான் கத்ரி கூறியிருந்தார். இந்நிலையில் எல்லா ஆவணங்களும் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் அரசை தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலையாக காட்சியளிக்கிறது.
இருமுடி இல்லாத சிவில் தரிசன வரிசையிலும் பக்தர்கள் திரண்டுள்ளனர். கூட்டம் அதிகரித்தாலும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் மணிக்கு 5000 பேர் மற்றும் அதற்கும் மேலான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் முடித்து திரும்பும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் 26,81,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் வெளிநாட்டு சந்தைகளிலும் முதலீடு செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது ஆய்வுகளில் தெரியவந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன் $400 மில்லியன் வெளிநாடுகளில் இந்தியர்கள் முதலீடு செய்த நிலையில் தற்போது அது $1,600 மில்லியன் அதிகரித்துள்ளது. பங்குச்சந்தை முதலீடுகள், பத்திரங்கள், ETF போன்ற நிதி முதலீடு திட்டங்களில் ஆர்வம் காட்டியுள்ளனர். இந்திய பெருநகரங்களில் இருந்து மட்டுமல்லாமல் சிறு நகரங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக வெஸ்டர்ன் ஃபைனான்ஸ் என்ற அமைப்பின் ஆய்வு கூறுகிறது. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு இந்தியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான ஆனந்த் அம்பானி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கைக்கடிகாரத்தை அன்பளிப்பாக வழங்கினார். ஜாம் நகரில் உள்ள ஆனந்த் அம்பானியின் வந்தாரா விலங்குகள் காப்பகத்திற்கு சென்றபோது இந்த பரிசை மெஸ்ஸி பெற்றார். ரிச்சர்ட் மில் நிறுவனத்தின் RM003 V2 GMT டூர் பில்லியன் ஏசியா எடிஷன் என்ற கைக்கடிகாரம் உலகில் சிலரிடம் மட்டுமே உள்ளது. ஏற்கனவே மெஸ்ஸியிடம் பார்பி ரோலக்ஸ் மற்றும் பாட்டெக் ஃபில் போன்ற உலகின் விலை உயர்ந்த கடிகாரங்கள் பல இருந்தாலும் ஆனந்த் அம்பானி வழங்கிய இந்த தனித்துவமான பரிசு அவரது சேகரிப்பில் முக்கியமான ஒன்றாக இணைந்துள்ளது. எக்கோஸ் நிறுவனமானது தங்கள் நிறுவனத்தின் முட்டைகள் 100% பாதுகாப்பானது என்று விளக்கமளித்திருக்கிறது. முற்றிலும் ஆன்டிபயாட்டிக் இல்லாதது என்று உறுதியளித்துள்ள எக்கோஸ் நிறுவனம் அது தொடர்பான ஆய்வக அறிக்கையையும் தங்களது வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. முன்னதாக எக்கோஸ் நிறுவனத்தின் முட்டைகளில் புற்றுநோய்க்கான காரணிகள் இருப்பதாக யூடியூபர் ஒருவர் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டதால் பேசுபொருளானது. முட்டைகளில் புற்றுநோய்க்கான காரணிகள் இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். நாமக்கல் உட்பட முட்டை உற்பத்தி அதிகமுள்ள இடங்களிலும் சில்லறை விற்பனை கடைகளிலும் முட்டைகளை சேகரித்து பரிசோதனை செய்து வருகின்றனர். சந்தேகத்துக்குரிய முட்டைகளை பறிமுதல் செய்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சோதனைகள் ஒருபுறம் நடந்தாலும் முட்டைகளின் தரம் குறித்து மக்கள் வீணான அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அண்ணா பெயரை கொண்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவருக்கு ஹிந்தி திணிப்பை எதிர்க்க கூடவா தயக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு காந்தியடிகள் பெயரை நீக்கிவிட்டு ஹிந்தியில் பெயரிட்டிருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனை அதிமுக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறதா என்று வினவியுள்ள ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை என்று திமுக அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மாணவர் அணி நடத்திய போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உடனடியாக மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர். வாக்கு வங்கி அரசியலுக்காக இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினி வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். பாமக என்பது தான் வளர்த்த ஆலமரம் என்று கூறியுள்ள அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், அன்புமணி பாமக தலைவர் இல்லை என்று வழக்கில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸை தலைவராக இருந்து வழிநடத்த முழு அதிகாரம் பெற்றவர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் அன்புமணிக்கு தலைவலியாக அமையப்போகும் ஸ்ரீகாந்தி பரசுராமனுக்கு ஆதரவாக பாமக நிர்வாக குழு நிற்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு கட்சியின் சின்னம், தலைவர் சம்பந்தமான விஷயத்திலும் அவர் மீதும் தேர்தல் ஆணையம் மீதும் சிபிஐ விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை
கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடு விவகாரம் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரத்தநாடு அருகே எம்எல்ஏ கார் மோதி விவசாயி உயிரிழந்த வழக்கில் காரை ஓட்டி வந்த செந்தில்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள தென்னமநாட்டில் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருமான துரைச்சந்திரசேகர் கார் மோதி விவசாயி கோவிந்தராஜ் என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் செந்தில்குமார் மீது ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் விபத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை அமைதியாக இருந்திருந்தால் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் தொடர்ந்து இருந்திருப்பார் என்று தாவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் அமைதியாக இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வாறு கூறினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் தான் அரசியல் செய்வதாக அருண்ராஜ் குறிப்பிட்டார். தொடர் மழையினால் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. நந்தம்பாக்கம், அம்பேத்கர் நகர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை ஏரி நீர் சூழ்ந்து அந்த பகுதி தனி தீவு போல காட்சியளிக்கிறது. பாதுகாப்பிற்காக பொதுமக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர் வீடுகளிலும் மசூதிகளிலும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோரிப்பாளையம், யானைக்கல் தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர் இரு கரைகளையும் தொட்டு பாய்ந்து ஓடுகிறது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று காவலர்கள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 73 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 113 அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் கடந்த 422 நாட்களாக நீர்மட்டம் 100 அடிக்கு குறையாமல் நீடித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் நீர் 1000 கனஅடியாக குறைக்கப்பட்டதாலும் அணைக்கான நீர்வரத்து 1824 கனஅடியாக சரிந்திருக்கிறது. ஆனால் காவிரி படுகை பாசனத்திற்காக வினாடிக்கு 9500 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் அணை நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. வேலூர் தங்கக்கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார். ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்கக்கோவிலுக்கு ராணுவ ஹெலிகாப்டரில் வந்த குடியரசுத் தலைவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் கோவிலை பேட்டரி வாகனத்தில் சுற்றி பார்த்தார். பின்னர் திரௌபதி முர்மு கோவில் கருவறைக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். வைபவ லட்சுமிக்கு பூஜை செய்தார். இறுதியாக கோவில் வளாகத்தில் மரக்கன்று நட்ட குடியரசுத் தலைவர் அங்கிருந்து திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மசோதா தமிழகத்தின் நிதிச் சுமையை அதிகரிக்கும், வேளாண் பருவ காலத்தில் விவசாய தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்க வழி செய்யும், மாநிலங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போரூர் பூந்தமல்லி மெட்ரோ வழித்தடத்தில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் முதன்முறையாக நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனது குடிமக்களை பாதுகாப்பதே அரசின் உயரிய கடமை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் கணவர் உயிரிழந்த விவகாரத்தில் இழப்பீடு கோரி சிவகாசியைச் சேர்ந்த மலர்விழி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து அரசுகள் நன்மைகளை பெறும்போது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளின் போது விரைந்து செயல்பட்டு உரிய இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய தூதரகம் எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்.
ONGCக்கு எதிரான போராட்டம் தொடர்பான வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கோரி PR பாண்டியன் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ONGC நிறுவனத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் அந்நிறுவன சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டதாக PR பாண்டியன் உள்ளிட்ட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து PR பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இண்டிகோ விமான சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சென்னை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் இண்டிகோ விமானங்கள் திடீரென குறைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் புதிய விமான போக்குவரத்து விதிகளை காரணம் காட்டி மதுரை, திருச்சியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட சிறிய ரக விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் விமான டிக்கெட் கட்டணம் 4 மடங்கு வரை உயர்ந்துள்ளதால் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் பொழிந்த அதீத கனமழையால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்காஜிட், ஸ்னோஹோமிஷ் ஆகிய ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டியதால் சுமார் 1 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் கனமழை வெள்ளம் காரணமாக முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொது போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. இதனால் மீட்புப் பணிகள் மேற்கொள்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா வருவதற்கு மேலும் 20 நாட்டு மக்களுக்கு தடை அல்லது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பையும் குடிமக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். சிரியா, நைஜர், தெற்கு சூடான், மாலி, பர்கினோ ஃபாசோ ஆகிய நாட்டு மக்கள் அமெரிக்கா வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கோலா, நைஜீரியா, ஜிம்பாப்வே, தான்சானியா உள்ளிட்ட 15 நாட்டு மக்களுக்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பாலஸ்தீன நிர்வாகம் வழங்கியுள்ள பயண ஆவணம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஆப்கானிஸ்தான், பர்மா, ஈரான், ஏமன் போன்ற நாட்டு மக்களுக்கும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இத்தாலியின் வாட்டிகன் நகரில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் 88 அடி உயர பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் நிறுவப்பட்டது. மின்னொளியில் ஜொலிக்கும் இந்த கிறிஸ்துமஸ் மரம் ஜனவரி 11ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் நம்பிக்கையின் ஜூப்ளி கொண்டாட்டங்களுக்கு இடையே புதிய போப் 14ஆம் லியோ தலைமையில் இந்த கிறிஸ்துமஸ் மரம் நிறுவப்பட்டது. அப்போது உரையாற்றிய அவர், இந்த மரம் குளிரிலும் வாடாத நம்பிக்கையின் அடையாளம் என்று தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. இந்தோனேஷியாவில் மத்திய அச்சே பகுதியில் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ரெமிச்சென் கிராமத்தில் ஆற்றுப்பாலம் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ரெமிச்சென் கிராம மக்கள் முக்கிய சாலை மற்றும் அண்டை கிராமங்களுக்கான தொடர்புகளை இழந்துள்ளனர். கிராம மக்களின் அத்தியாவசிய போக்குவரத்து மற்றும் அன்றாட நடவடிக்கைகளையும் இது பாதித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தெற்கு தீவு மாகாணத்தில் கலவரங்கள் தீவிரமடைந்ததால் அங்குள்ள மக்கள் அண்டை நாடான புருண்டியில் அகதிகளாக தஞ்சமடைகின்றனர். இம்மாதத்தில் மட்டும் 64,000 பேர் புருண்டிக்கு சென்றுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. புருண்டியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அகதிகளாக வந்தவர்கள் அவதிப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் குளிர்கால சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக 2 முக்கிய அம்சங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அபர்வத் சிகரத்தில் சுமார் 14,000 அடி உயரத்தில் உலகின் உயரமான சுழலும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. பனிமூடிய மலைகள் மற்றும் இமயமலை நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டே உணவுகளை சுவைத்து பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதேபோல ஆசியாவின் மிக நீளமான ஸ்கை டிராக் லிப்ட் குல்மார்க்கில் உள்ள கோங்டோரி பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. 726 மீட்டர் நீளத்தில் 3,65 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கை டிராக் லிப்ட் சேவை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கேரள சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்வாகி மத்திய அரசின் அனுமதி மறுக்கப்பட்ட படங்கள் திட்டமிட்டவாறு திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தேர்வான 3 பாலஸ்தீன படங்கள் உட்பட 19 படங்களை திரையிடுவதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அனுமதி வழங்க மறுத்தது. தேர்வான திரைப்படங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்களை மத்திய அரசின் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் அனுமதி கிடைக்காத படங்கள் விழாவில் திட்டமிட்டவாறு திரையிடுவதற்கு முடிவு செய்துள்ளதாக கேரள சலச்சித்திர அகாடமியின் தலைவர் ரசல் பூக்குட்டி அறிவித்துள்ளார். நாட்டின் மிதமான காலநிலை காரணமாக ஆண்டு முழுவதும் எல்லா இடங்களிலும் பனி இருக்காது என்றாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பனிப்பொழிவை அதிகமாக பார்க்க முடியும்.
டிசம்பர் மாதத்தில் சுற்றுலா செல்ல திட்டமிடுபவராக இருந்தால் முதலில் காஷ்மீரில் உள்ள குல்மார்க்கை தேர்ந்தெடுக்கலாம். அதேபோல உத்தரகாண்டில் உள்ள அவுலி, ஹிமாச்சலில் மனாலி, அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் மற்றும் சிக்கிமில் உள்ள லாச்சுங் யூம்தங் பள்ளத்தாக்கு ஆகியவை டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு மற்றும் குளிர்ந்த காலநிலையுடன் குளிர்கால சாகசங்களுக்கு ஏற்ற இடங்களாக இருக்கின்றன. குஜராத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலையில் சேர்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவது பற்றிய கவலைக்குரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2020-21 நிதியாண்டில் 19,31,000 பணியாளர்கள் வேலை பெற்ற நிலையில் இது 2025-26 நிதியாண்டில் வெறும் 9,00,000 என்று பாதியாக குறைந்துள்ளது. 2022-23 5.59 லட்சம் வேலை அட்டைகள் நீக்கப்பட்டன. 2023-24 வேலை அட்டைகள் நீக்கம் 9.75 லட்சமாக அதிகரித்தது. இது பெரும் இழப்பை குறிக்கிறது. வேலை அட்டைகளை தொடர்ந்து நீக்குவதுதான் இந்த குறைவுக்கு காரணம். மேலும் குஜராத் அரசு 61 கோடி ரூபாய் ஊதிய நிலுவையும் 21.54 கோடி ரூபாய் பொருள் செலவு நிலுவையும் வைத்துள்ளது. ஊதிய நிலுவைகள் தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலையில் சேருவதை தடுக்கின்றன என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கும் இந்த திட்டத்துக்கான நிதியின் ஒரு பகுதியை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்பதற்கும் மத்திய அரசு மசோதா கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தெற்கு கிவு மாகாணத்தில் கலவரங்கள் தீவிரமடைந்ததால் அங்குள்ள மக்கள் அண்டை நாடான புருண்டியில் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். இம்மாதத்தில் மட்டும் 64,000 பேர் புருண்டிக்கு சென்றுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. புருண்டியின் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அகதிகளாக வந்தவர்கள் அவதிப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது. ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 என்ற கிளர்ச்சி குழுவினர் காங்கோவிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் 2 நகரங்களை அவர்கள் கைப்பற்றிய நிலையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் தலையிட்டும் மோதல்கள் முடிவுக்கு வரவில்லை. இந்தியர்கள் வெளிநாட்டு சந்தைகளிலும் முதலீடு செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது ஆய்வுகளில் தெரியவந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன் $400 மில்லியன் வெளிநாடுகளில் இந்தியர்கள் முதலீடு செய்த நிலையில் தற்போது அது $1,600 மில்லியன் அதிகரித்துள்ளது. பங்குச்சந்தை முதலீடுகள், பத்திரங்கள், ETF போன்ற நிதி முதலீடு திட்டங்களில் ஆர்வம் காட்டியுள்ளனர். இந்திய பெருநகரங்களில் இருந்து மட்டுமல்லாமல் சிறு நகரங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக வெஸ்டர்ன் ஃபைனான்ஸ் என்ற அமைப்பின் ஆய்வு கூறுகிறது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பாதி பணியாளர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை மீறுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு மாநில அரசு 10,000 ரூபாய் இழப்பீடாக தருகிறது. இதற்கிடையே டெல்லி அருகே உள்ள இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா தலங்களில் பயணிகளின் வருகை மிகவும் அதிகரித்துள்ளது. டெல்லி காற்று மாசுக்கு தப்ப சுத்தமான காற்றுள்ள இமாச்சல பிரதேசத்திற்கு அவர்கள் வந்துள்ளார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வார நாட்களில் ஒரு நேரத்திலும் வார இறுதிகளில் அதிக நேரம் கழித்தும் உறங்குவதாலும் கூட விமானத்தில் பயணிக்காமலேயே ஜெட்லாக் போன்ற விளைவுகள் ஏற்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு சமூக ஜெட்லாக் என்று ஆராய்ச்சியாளர்கள் பெயரிட்டுள்ளனர். இதனால் காலையில் சோர்வு, தலைவலி, மனநிலை மாற்றம், செரிமான கோளாறுகள் ஏற்படுகின்றன. மேலும் இது ஹார்மோன்களை குழப்பி உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்க்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். நாள்தோறும் ஒரே நேரத்தில் உறங்கி எழுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், தூங்குவதற்கு முன் கைபேசி அல்லது கணினி திரைகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், காலையில் சூரிய ஒளியில் சிறிது நேரம் செலவிடுவது உயிரியல் கடிகாரத்தை சீரமைக்க உதவும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலையாக காட்சியளிக்கிறது. இருமுடி இல்லாத சிவில் தரிசன வரிசையிலும் பக்தர்கள் திரண்டுள்ளனர். கூட்டம் அதிகரித்தாலும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் மணிக்கு 5,000 பேர் மற்றும் அதற்கும் மேலான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் முடித்து திரும்பும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் 26,81,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
வேலூர் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார். ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்க கோயிலுக்கு ராணுவ ஹெலிகாப்டரில் வந்த குடியரசுத் தலைவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் RN ரவி, அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் கோயிலை பேட்டரி வாகனத்தில் சுற்றி பார்த்தார். பின்னர் திரௌபதி முர்மு கோயில் கருவறைக்குள் சென்று சாமி தரிசனம் செய்தார். வைபவ லட்சுமிக்கு பூஜை செய்தார். இறுதியாக கோயில் வளாகத்தில் மரக்கன்று நட்ட குடியரசுத் தலைவர் அங்கிருந்து திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றார்.